இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி நிறுவனத்தை பார்வையிடும் கமேனி, ஈரான் வெளியிட்ட புதிய காணொளி. போர் நிறுத்தம், ஈரான் முன்வைத்துள்ள முக்கிய நிபந்தனைகள். வான் பாதுகாப்பு கல்லூரியின் தளபதியையும் இழந்தது ஈரான். வீழ்த்தப்படும் முக்கிய தலைகள், ஈரானிய புரட்சிகர காவல்படையின் உளவுத்துறை தலைவர் மரணம் உறுதி செய்தது ஈரான். 24 மணித்தியாலங்களில் ஹோர்முஸ் நீரிணையை கடந்த 15 கப்பல்கள். வடகொரியாவில் இருந்து ஈரானுக்கான ஆயுத விநியோகம் கசிந்த உளவு தகவல். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் தீவிரமடையும் ராஜதந்திர முயற்சிகள். அமெரிக்காவில் கசப்பான தோல்வியை நியாயப்படுத்த ட்ரம்ப் முயற்சி, இப்ராஹிம் ஜோஸ்பஹாரி. அதிரடியாக தாக்கப்பட்ட ஈரானின் முதன்மை பெட்ரோலிய வேதியியல் நிறுவனம், அறிவித்தது ஸ்டேல். ஒட்டுமொத்த பிராந்தியமும் தீக்கிரையாகும், ட்ரம்பின் மிரட்டலுக்கு ஈரானின் பதிலடி எச்சரிக்கை. உச்ச தலைவர் முஸ்தபா கமேனி முதல் முறையாக ஒரு இராணுவ நடவடிக்கைகளுக்கான அறையை பார்வையிடுவதை காட்டுவதாக கூறப்படும் புதிய காணொலியை ஈரான் வெளியிட்டுள்ளது. அந்த காணொலியின் ஒரு முக்கிய அம்சம் ஒரு பெரிய திரையில் காட்டப்படும் டிமோனோ அணு ஆராய்ச்சி நிறுவனத்தின் படமாகும். ஸ்டேலில் உள்ள இந்த நிறுவனம் 80 முதல் 200 வரையிலான அறிவிக்கப்படாத அணு ஆயுதங்களை கொண்டிருப்பதாக பரவலாக நம்பப்படுகிறது. அந்த திரையில் அந்த இடத்தின் இருப்பிடத்தை காட்டும் தொலைதூரமும் இடம்பெற்றிருந்தன. இந்த காணொளி உண்மையான நேரலை பதிவா அல்லது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் ஈரான் உணர்த்தும் செய்தி தெளிவாக தெரிவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் உடனடியாக தங்கள் போர் நடவடிக்கைகளை, குறிப்பாக ஈரானின் உயர்மட்ட தலைவர்களை குறிவைப்பதை நிறுத்த வேண்டும் என்றும், அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை திறப்பு குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் காலக்கெடுவை நிபந்தனையின்றி திரும்பப் பெற வேண்டும் என ஈரான் விரும்புவதாக பாகிஸ்தானிய அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் திங்களன்று தெரிவித்தன. மேலும் போர் நிறுத்த முன்மொழிவு ஒன்று தெஹ்ரானுடன் பகிரப்பட்டதையும் அவை உறுதிப்படுத்தின. அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரானின் மூத்த இராணுவ மற்றும் சிவில் தலைவர்களை குறிவைப்பது உட்பட ஈரானுக்கு எதிரான அனைத்து வகையான போர் நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்தினால் மட்டும் இந்த முன்மொழிவை கருத்தில் கொள்வோம் என ஈரான் இஸ்லாமாபாத்திடம் தெரிவித்துள்ளது. ஏன் இந்த விவகாரத்தில் முக்கியத்துவம் காரணமாக தங்கள் பெயர்களை வெளியிட வேண்டாம் என வலியுறுத்திய இந்த நிகழ்வுகள் குறித்து அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மஜித் ஹாத்மி கொல்லப்பட்டதை தெஹ்ரான் திங்களன்று உறுதிப்படுத்திய நிலையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. காலக்கெடு அச்சுறுத்தல் மூலம் எந்தவொரு பேச்சுவார்த்தைக்கும் தங்களை கட்டாயப்படுத்த முடியாது என தெஹ்ரான் கூறியதாக பாகிஸ்தான் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இரு தரப்பினரையும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர சம்மதிக்க வைக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஜெனரல் ஆசிம் முனீர் மற்றும் அந்நாட்டின் உயர்மட்ட தூதுவர் இசாக் டார் ஆகியோர் முறையே அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆகியோருடன் தொடர்ச்சியான தொடர்பில் இருப்பதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. உடனடி போர் நிறுத்தம் 2 முதல் 3 வாரங்களுக்கு ஒரு பரந்த தீர்வை இறுதி செய்வதற்காக ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது மற்றும் அதனைத் தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடாத்துவது ஆகியவை இந்த போர் நிறுத்த முன்மொழிவில் அடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திங்கட்கிழமையன்று ஈரானுடன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு வலுவான வாய்ப்பு இருப்பதாக ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்ப் கூறினார். அதே நேரத்தில் தெஹ்ரான் விரைவாக செயல்பட தவறினால் தாக்குதல்களை கடுமையாக அதிகரிப்பதாக அவர் அச்சுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஆஸ்திரேலிய தாக்குதல்களில் ஈரானிய மூத்த இராணுவ தளபதி ஒருவர் கொல்லப்பட்டதாக ஞாயிற்றுக்கிழமை வெளியான ஈரானிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கொல்லப்பட்ட தளபதி ஷாஹின் ஜகாரில் உள்ள இராணுவத்தில் வான் பாதுகாப்பு கல்லூரியின் தலைவரான பிரிகேடியர் ஜெனரல் மசூத் ஜரே என அடையாளம் காணப்பட்டதாக ஈரானிய மொஹார் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மத்திய பகுதியில் நடாத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரான் மீது கூட்டு தாக்குதலை தொடங்கியதிலிருந்து இப்பகுதியில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் அப்போதைய உச்ச தலைவர் அலி கமேனி உட்பட இதுவரை 1340க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானின் புரட்சிகர காவல்படையின் உளவுத்துறை அமைப்பின் தலைவரான மஜித் காதேமி கொல்லப்பட்டதற்கு ஸ்டேல் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் ஹார்ட்ஸ் மற்றும் ஸ்டேல் பாதுகாப்பு படைகள் அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளன. இன்று அதிகாலை தெஹ்ரானில் அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய படைகள் நடாத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் டெலிகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் காதமேனியின் மரணம் ஈரானிய புரட்சிகர காவல் படைக்கு கிடைத்துள்ள மற்றும் ஒரு பலத்த அடி என வர்ணித்துள்ளது. வழக்கமாக ஈரானிய தளபதிகள் கொல்லப்படும் போது இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா அறிவித்த பின்னரே ஈரான் அதனை உறுதிப்படுத்தும். ஆனால் இம்முறை இஸ்ரேல் உரிமை கோருவதற்கு முன்னதாகவே ஈரான் இந்த தகவலை அறிவித்தது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக கருதப்படுகிறது. ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் மஜித் காதேமி கொல்லப்பட்டுள்ளார். மஜித் காதேமி கொல்லப்பட்டதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் திங்களன்று உறுதிப்படுத்தி சர்வதேச ஊடகங்கள் அதனை செய்தியாக்கியது. இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக ஈரான் பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியுள்ளது. அவர் எங்கு கொல்லப்பட்டார் என்பது தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. ஈரான் தலைநகர் தெஹ்ரானை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து இன்று அதிகாலை வான்வழி தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 13 பேர் பலியாகியுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெஹ்ரானில் உள்ள ஜரீப் பல்கலைக்கழகத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடைபெற்றுள்ளது. வான்வழி தாக்குதலால் குடியிருப்பு கட்டடம் சேதமடைந்துள்ளதோடு இயற்கை எரிவாயு விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் 15 கப்பல்கள் ஈரானின் அனுமதியுடன் ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக ஈரானிய புரட்சிகர காவல் படை தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதைய கப்பல் போக்குவரத்து இது தொடர்பான விகிதமானது போர் தொடங்குவதற்கு முன்பிருந்த காலப்பகுதியை விட 90% குறைவாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கப்பல் போக்குவரத்து பாதை முழுமையாக மூடப்படவில்லை என்றும் அது எதிரி நாடுகளுக்கு மட்டும் மூடப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்ட ஈரானிய உயர்மட்ட அதிகாரிகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றனர். உதாரணமாக ஈரான் விதித்துள்ள எந்தவொரு கட்டுப்பாடுகளிலிருந்தும் அண்டை நாடான ஈராக்குக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக ஈரானின் காதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் நேற்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். இதற்கிடையில் இந்த நீர்நிலையை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிக்கும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஈரானிய அதிகாரிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். இது குறித்து ஈரானிய ஜனாதிபதி அலுவலகத்தின் உதவியாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், போரினால் ஏற்பட்ட அனைத்து சேதங்களையும் ஈடு செய்யும் வகையில் கப்பல் போக்குவரத்து கட்டணத்தின் ஒரு பகுதி பயன்படுத்தப்படும் போது மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்கப்படும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு வடகொரியா இதுவரை எந்தவிதமான ஆயுதங்களையோ அல்லது இராணுவ தளபாடங்களையோ வழங்கவில்லை என தென்கொரியாவின் தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விளக்க கூட்டத்தில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பார்க் சுன்வோன் உளவுத்துறை தகவலை மேற்கோள் காட்டி இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளார். வடகொரியா ஈரானிடமிருந்து சற்று விலகி இருக்க முயற்சிப்பதற்கான தெளிவான அறிகுறிகள் தென்படுவதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். உதாரணமாக அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்ட போது வடகொரியா எவ்வித இரங்கல் செய்தியையும் அனுப்பவில்லை என்று, புதிய தலைவராக மொத்தபா கமேனி நியமிக்கப்பட்ட போது அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றும் பார்க் குறிப்பிட்டுள்ளார். வரும் மே மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன தலைவர் ஷி ஜின்பிங் இடையே நடைபெறவுள்ள முக்கிய உச்சி மாநாட்டுக்கு முன்னதாக ஒரு புதிய தந்திரோபாய வெளியை பெறுவதற்கான முயற்சியாக வடகொரியாவின் இந்த நகர்வு இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினரான லியோங் குவோன் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் உயர்மட்ட சந்திப்புக்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக விமர்சிப்பதையும் வடகொரியா தவிர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வடகொரியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடான சீனாவுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடாத்தவுள்ள சூழலில் வடகொரியாவின் இந்த ராஜதந்திர மாற்றம் சர்வதேச அரசியல் அரங்கில் உற்று நோக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஈரான் இடையே நிலவி வரும் போர்ச்சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தங்களது ராஜதந்திர முயற்சிகளை பிராந்திய நாடுகள் மற்றும் மத்தியஸ்தர்கள் ஆரம்பித்துள்ளனர். இதற்கான முழு முன்மொழிவுகள் விவாதிக்கப்பட்டாலும் இன்னும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்தது. இது தொடர்பில் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவிக்கையில், போரை உடனடியாக நிறுத்தி திங்கட்கிழமைக்குள் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான புதிய திட்ட வரைவு வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானிடம் பகிரப்பட்டுள்ளது. இருப்பினும் ஈரான் இதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக சம்மதிக்கவில்லை. 2 கட்டங்களாக போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 45 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் செய்வது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. முன்னதாக அமெரிக்கா முன்மொழிந்த 48 மணி நேரம் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஈரான் நிராகரித்த போதும் இதற்கான நிரந்தர தீர்வே அவசியம் என ஈரான் உறுதியாக உள்ளது. இந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையில்லா கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்ய வேண்டும். போர் நிறுத்தம் என்பது வெறும் துப்பாக்கிகளை மௌனமாக்குவது மட்டுமல்லாமல் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் இருக்க வேண்டும் என மத்தியஸ்தர்கள் கருதுகின்றனர். தற்போது வரை எந்தவொரு முறையான போர் நிறுத்தமும் நடைமுறைக்கு வரவில்லை என்றும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஒரு நிலையற்ற சூழலில் உள்ளது. எனினும் சர்வதேச நாடுகள் இந்த மோதலை தணிக்க தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. தெற்கு இஸ்பஹானில் அமெரிக்கா ஒரு கசப்பான தோல்வியை சந்தித்துள்ளது. அதை நியாயப்படுத்த முயல்கிறார் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஹதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜோஸ் பஹாரி இதனை தெரிவித்துள்ளார்.
அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், தெற்கு இஸ்பஹானில் அமெரிக்க ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஈரானிய படைகள் மேற்கொண்ட வீரமிக்க நடவடிக்கைகள் அமெரிக்க இராணுவத்தின் பலவீனத்தையும் அப்படைகளின் அவமானகரமான தோல்வியையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த சூழலில் ட்ரம்ப் பொதுமக்களின் கருத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி தனது பலவீனமான இராணுவத்தின் கசப்பான தோல்வியை நியாயப்படுத்த முயற்சிக்கிறார். இறைவனின் உதவியுடன் எங்கள் தேசத்தின் துணிச்சலான போராளிகள் எந்தவொரு ஆக்கிரமிப்பாளரையும் வெட்டி வீழ்த்தி அவர்களை முற்றிலுமாக நசுக்குவார்கள் என்று நாங்கள் முன்னரே எச்சரித்திருந்தோம். தெற்கு இஸ்பஹானில் ஈரானிய படைகளின் தீர்க்கமான வெற்றி இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு ஒரு தெளிவான எடுத்துக்காட்டாகும் என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் முக்கிய பெட்ரோலிய வேதிப்பொருள் ஆலையை தாக்கியுள்ளதாக ஸ்டேல் அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள ஒரு பெட்ரோலிய வேதிப்பொருள் ஆலையை தாக்கியுள்ளதாக ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டேல் ஹார்ட்ஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் ஈரானிய உட்கட்டமைப்புகளை முழு பலத்துடன் தொடர்ந்து தாக்குமாறு ஸ்டேலிய பாதுகாப்பு படைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த வாரம் மற்றொரு ஆலையின் மீதான தாக்குதலை தொடர்ந்து அசலுலோயேவில் அமைந்துள்ள ஈரானின் மிகப்பெரிய பெட்ரோலிய வேதிப்பொருள் ஆலையை ஸ்டேலிய பாதுகாப்பு படை இப்போது கடுமையாக தாக்கியுள்ளது என ஹார்ட்ஸ் கூறுகிறார். ஈரானின் பெட்ரோலிய வேதிப்பொருள் ஏற்றுமதியில் சுமார் 85% பங்களிக்கும் இந்த 2 ஆலைகளும் இப்போது செயலிழக்க செய்யப்பட்டு இயங்கவில்லை என அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. அசலுயேவில் அமைந்துள்ள இந்த ஆலை நாட்டின் பெட்ரோலிய வேதிப்பொருட்களின் பாதியை உற்பத்தி செய்தது என ஹார்ட்ஸ் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் தீக்கிரையாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாப் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் உடனடியாக திறக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த கெடுன்றுடன் முடிகிறது. நிலையில் ஜலசந்தியை திறக்காவிட்டால் நரகத்தின் வாசல் திறக்கப்படும் என ஏற்கனவே எச்சரித்திருந்த ட்ரம்ப் தற்போது ஈரானின் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை தகர்க்கப் போவதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் ட்ரம்பின் எச்சரிக்கைக்கு வழங்கியுள்ள பதிலடியில் முகமது கலிபாப் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் கட்டளைகளுக்கு அடிபணிந்து செயற்படும் ட்ரம்ப் அமெரிக்க மக்களை நரக வேதனையில் தள்ளுகிறார். போரால் எதையும் சாதிக்க முடியாது. ஈரானின் உரிமைகளை மதித்து இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே ஒரே தீர்வாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.